இன்னைக்கு என்ன பூஜை பார்க்க போறோம்னா, நம் தாய் வாராகிக்கு கார்த்திகை மாத அமாவாசை பூஜையை தான் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். காலையிலேயே அபிஷேகம்லாம் பண்ணி தாயாருக்கு நம்ம அலங்காரம்லாம் செய்து வச்சிருக்கோம். தாயார் பார்க்கறதுக்கு ஒரு தேவதை மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா. தாயாருக்கு நம்ம நெய்வேதனம் ரெடி பண்ணின்னு வந்துடலாம். இப்போ என்ன நெய்வேதனம் செய்ய போகிறோம்னா, கருப்பு மூக்கடலை சுண்டல் அது அவிச்சு, இப்போ நம்ம காஞ்ச மிளகா கருவேப்பிலெல்லாம் கிள்ளி போட்டு தாளித்து நெய்வேதனம் சுண்டல் நெய்வேதனம் இப்போ தாயாருக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேர் பச்சை காய்கறிலாம் தாயாருக்கு நெய்வேதனமாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறியெல்லாம் தாயாருக்கு நெய்வேதனமாக வச்சுருக்கேன். நம்ம சமையலுக்கு வாங்குகிற காய்கறிகள்லாம் கூட நம்ம தாயாருக்கு நெய்வேதனமாக வைக்கலாம். பூசணிக்காய், காலிஃப்ளவரு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய் இதெல்லாம் கூட தாயாருக்கு நான் நெய்வேதனமாக வச்சுருக்கேன். தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சு அஸ்வாரூடா வாராகிக்கு இன்னைக்கு பூஜை நம்ம வீட்டில் இப்படி தான்